அவற்றிடம் அவதரை வச்சு காப்பாத்தா போதுமான உணவு இல்லை. அதனால் அவதர் தங்களின் அதிர்ஷ்டத்தை தேடி வெளியே அனுப்பினார். முதல் பன்னிக்குட்டி வெளியே சென்றபோது அது வைக்கோல் கட்டுடன் இருந்த ஒரு மனிதரை சந்திச்சது. தயவு செய்து இந்த வைக்கோலை எனக்கு கொடுங்க, நான் ஒரு வீடு கட்ட வேண்டும். அந்த மனிதர் அதுக்கு வைக்கோலை கொடுத்தார். அந்த பன்னியும் வைக்கோலா ஒரு வீட்டை கட்டியது. சிறிது நேரத்திலேயே ஒரு பெரிய கெட்ட ஓநாய் அந்த பக்கமா வந்தது. அது கதவு தட்டி சொன்னது, ஏய் குட்டி பன்னியே, என்ன உள்ளே விடு. இல்லை இல்லை உருவோ, உன்னை உள்ளே விட மாட்டேன். அப்படியானா நான் மூச்சை இழுச்சு ஊதி உன் வீட்டை உடைச்சு விடுவேன். அது சொன்னபடியே செய்தது. அது மூச்சை இழுத்து ஊதி கதவை உடைச்சு தள்ளியது. அந்த குட்டி பன்றி வேகமாக தன் சகோதரனிடம் ஓடியது. செகண்ட் பிக், யா தயவு செய்து இந்த குச்சிகளை எனக்கு கொடுங்க, நான் ஒரு வீடு கட்ட வேண்டும். அதன் சகோதரனான இரண்டாவது பன்னி குச்சிகள் கட்டுடன் இருந்த ஒரு மனிதரை சந்தித்தது. அந்த மனிதர் அதுக்கு குச்சிகளை கொடுத்தார். அந்த பன்னியும் குச்சிகளால் ஒரு வீட்டை கட்டியது. ஃபர்ஸ்ட் பிக், ஓநாய் என் வீட்டை உடைச்சு விடு. தயவு செய்து நான் இங்கே தங்கிக் கொள்ளலாமா? நிச்சயமா, என் வீடு குச்சிகளால் ஆனது. இது நிச்சயம் பாதுகாப்பானது. ஏய் குட்டி பன்னியே, என்ன உள்ளே விடு. இல்லை இல்லை, ஒருபோதும் உன்னை உள்ளே விட மாட்டேன். அப்படியானா நான் மூச்சை இழுச்சு ஊதி உன் வீட்டை உடைச்சு விடுவேன். அது சொன்னபடியே செஞ்சது. அது மூச்சை இழுத்து ஊதி கதவை உடைச்சு தள்ளியது. அந்த இரண்டு பன்னிகளும் வேகமாக தங்கள் மற்றொரு சகோதரனிடம் ஓடிய. Third pig, யா தயவு செய்து அந்த செங்கலை எனக்கு கொடுங்க, நான் ஒரு வீடு கட்ட வேண்டும். மூணாவது பன்றி செங்கல் சுமையுடன் இருந்த ஒரு மனிதரை சந்திச்சது. அந்த மனிதர் அதுக்கு செங்கலை கொடுத்தார். அந்த பன்னியும் செங்கலா ஒரு வீட்டை கட்டியது. First and second pig, ஓனா எங்க வீடுகளை உடைச்சு விட்டது. தயவு செய்து நாங்க இங்கே தங்கிக்கலாமா? நிச்சயமா, என் வீடு செங்கலா ஆனது. இது நிச்சயம் பாதுகாப்பானது. ஆனா அந்த ஓனாய் நிச்சயம் இங்க வரும். நாம் ஒரு திட்டம் தீட்டுவோம். ஏய் குட்டி பன்னியே, என்ன உள்ளே விடு. இல்லை இல்லை, ஒருபோதும் உன்னை விட மாட்டேன். அப்படியானா நான் மூச்சை இழுச்சு ஊதி உன் வீட்டை உடைச்சு விடுவேன். ஆகவே அந்த ஓநாய் மூச்சை இழுத்து ஊதியது. மீண்டும் மீண்டும் மூச்சை இழுத்து ஊதியது. ஆனா அதனால் கதவை உடைக்க முடியவில்லை. பிறகு அந்த ஓநாய் புகைப்போக்கி வழியாக பன்னிகளை பிடிக்க உள்ளே வர முடிவு செய்தது. ஆனா அந்த 3 குட்டி பன்னிகளுக்கும் அது என்ன திட்டமிடுது என்று தெரியும். அதனால் அவை நெருப்பின் மேல் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைச்சான். சியோ சியோ, அடை பன்னிகளா, உங்களை ஒரு நாள் பார்த்துக்கிறேன். ஓநாய் புகைப்போக்கி வழியாக கீழே இறங்கியதும் அந்த சூடான நீராவி பெரிய கெட்ட ஓநாய் மீது பட்டது. அது ஒரு பெரிய அலலுடன் மேலே எகிரி பறந்தது.